அவசியம் இல்லையம்மா. போகும்போதாவது இந்த ஆசீர்வாதம் பண்ணி போயிருக்கலாமே. கவலைப்படாதப்பா, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். Hi friends, the Hindu Association with Chennai Corporations நேற்று திருவான்மியூரில் 2 படம் போட்டாங்க. முத்துவும் சூதுகவும் 2 படம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து முத்து ப்ளே பண்ணாங்க. முத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதாவது ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடு, வண்டி பார்க் பண்ண இடமே இல்லை. அதாவது இந்த திருவான்மியூர் பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பீச் கம்பேர் டு பெசன்ட் நகர் பீச்சும் இருந்தாலும் சரி, மெரினா பீச்சாக இருந்தாலும் சரி, திருவான்மியூர் பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பீச்சாக இருக்கும். பட் வந்து நீட் அண்ட் க்ளீன் சூப்பராக இருக்கும். இந்த பீச்சில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 பேர் தான் வருவாங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாக பார்க்கலாம், பாயெலாம் எடுத்துகிட்டு போய் படுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50,000-லேருந்து 60,000 பேராச்சும் அங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. ஒரு நிற்க கூட நம்மளுக்கு அங்கே இடமே இல்லை. அதாவது நான் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் உட்காந்தோன்னா, சார் இங்கே 2 பேர் வருவாங்க, இங்கே 4 பேர் வருவாங்க, இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரிசர்வேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பீச்சிலேயே வந்து இந்த மாதிரி கூத்துலாம் நடந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஹிந்து வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா இது வரைக்கும் பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தண்ணியும் மணலும் பார்த்துட்டு வெறுமையாக வந்துட்டு இருப்போம். அங்கே இருக்கிற சின்ன சின்ன விளையாட்டுக்களை விளையாண்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி கேதரிங்ஸ்லாம் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பீச் போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன ஒரே ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே போல் படங்கள் வந்து விட்ட உடனே எல்லோரும் முந்தி அடித்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருந்துச்சு. பட் 2 படம் வந்து அதில் இருக்கிற பாட்டெல்லாம் கொஞ்சம் அவங்க ஓட்டிட்டு அது மாதிரி போட்டது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. நம்ம மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படம் போட்டாங்க இல்லையா, சிவாஜியும் வசூல்ராஜ் MBBS போட்டிருந்தாங்க. இந்த சேனலில் அந்த வீடியோ இருக்குது, போய் அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.